ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். 4 வீலு கழட்டி மாற்றி அங்கேருந்து இழுத்துட்டு வரத பார்த்துருக்கீங்களா? இப்போ அதெல்லாம் பண்ண போகிறோம். அண்ணா கொஞ்சம் எடுங்கண்ணா. வெயில நிக்க போல. ஒரு 150 ரூபா கண்ணாடிக்காண்டி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சு எல்லாரையும் பப்ளிக் டென்ஷன் ஆக்கி விட்டு ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கார் எடுக்க போயிட்டு இருக்கோம். என்ன கார்னு கேட்காதீங்க, எங்களுக்கு தெரியாது. ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் போயிட்டு கார் எடுத்து தான் பார்த்துருக்கோங்க. 4 வீலு கழட்டி மாற்றி அங்கேருந்து இழுத்துட்டு வரத பார்த்துருக்கீங்களா? இப்போ அதெல்லாம் பண்ண போகிறோம். இது 16வது நோம்பு டைம்ல போயிட்டு இருக்கோம். கவுண்டிங் நம்பர் 20, 20வது கார் எடுக்க போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் கடைக்கு போயிட்டு எந்தெந்த எக்யூப்மெண்ட்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு போகிறோம், காரை தூக்குறோம். ஹாய் கைஸ், தம்பி தேவா சாரிடா. என்ன காருன்னு பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா தான். ஸ்கிராப் கண்டிஷன்ல தான் இருக்கு. ரொம்ப நாளா எடுத்து ஓட்டவே இல்லை போல இருக்கு. அவங்கள கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி எடுத்து ஓட்டல, ஆனா கொஞ்சம் சுச்சுவேஷன்னால நான் அந்த காரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. டயர்ல 4 டயரும் காத்து இல்லாம நிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க ஒரு நோம்பு வச்சுட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப இது நம்மளுக்கு 20வது கார் தானே? ஆமா, 20வது கார். இதோட நம்மளுக்கு வந்து 20வது காரு. இதுல என்ன ஒருன்னா, நம்ம எப்பவுமே கார் எடுத்துட்டு நம்ம ஊருக்கு தான் வருவோம். இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட். கார் எடுத்து நம்ம அங்கேயே கொடுத்துட்டு திரும்பி நம்ம எடுத்துட்டு போன கார்ல தான் திருப்பி வர போறோம். போற வழியில ஒரு இன்ஜின் டெலிவரி வேற ஒண்ணு சொல்லிட்டாங்க. பின்னாடி டிக்கில இன்ஜின் ஏற்றி போயிட்டு இருக்கோம். டிக்கியை கூட மூட முடியல, மூடாம அப்படியே வச்சிருக்கேன். நான் இறங்க உடனே உங்களுக்கு காட்டுறேன் அந்த டிக்கி எப்படி இருக்கு. அந்த இன்ஜினை அப்படியே டெலிவரி பண்ணிட்டு பல இன்ஜினை வாங்கிட்டு அந்த காரை கட்டி இழுத்துட்டு வந்து அங்க டெலிவரி கொடுத்துட்டு அங்க இருந்து பேமெண்ட்டை வாங்கிட்டு நம்ம ஊருக்கு வர போறோம். இதுதான் இன்னைக்கு உள்ள மிஷின் நம்மளுக்கு. இதுல யார் யார் போறோம்னு பாத்தீங்கன்னா, நானும் பைசலும் மட்டும்தான் போறோம். ரொம்ப முடியல. இப்ப இந்த இன்ஜினை தூக்கி டிக்கில வைக்கிறதுக்குள்ளே டயர்ட் ஆகி போச்சு. இங்க இருந்து கரெக்டா ஒரு 40 கிலோமீட்டர், 35 to 40 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த கார் ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே போன விளாக்ல வந்து இன்ஜின் சூடாகி தண்ணி ஊத்தி ரேடியேட்டர்ல ஊத்தி எடுத்துட்டு வந்தோம். அந்த வண்டியை தான் இப்ப ஏதோ ஃபேன்ல டைரக்டா கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதெல்லாம் இப்ப போய் கட்டி இழுத்துட்டு வர போறோம். நான் வந்து காரோட லொகேஷன் போயிட்டு உங்களுக்கு கார் ஃபுல் ரிவ்யூ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க பாருங்க எப்படி இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். ரொம்ப நேரம் எங்களால் பேச முடியாது, ஏன்னா நோம்பு வச்சிருக்கோம். ஏற்கனவே தொண்டை வறண்டுருச்சு. இதுக்கு மேலே பேசலன்னா தண்ணி வாங்கி குடிச்சு அப்புறம் அவ்வளோதான். இப்போ லொகேஷன் போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். அந்த கார் எப்படி இருக்குன்னு ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். வந்துட்டு இருந்தோம். ஸோ சைடு மிரர் வேற அடிச்சுட்டாங்க. ஸோ அதனால அண்ணா கொஞ்சம் எடுங்கண்ணா. வெயில நிக்க போல. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசு அடிச்சு காட்டு. மாஸ்டர் பேச்ச கேட்டு பிரிச்சு மேயிறானுங்களே. டேய், சொன்ன மாதிரியே கடையை காலி பண்ணிட்டனா?
சொல்ல இவனுங்க இடிச்சுக்கிட்டு செல்லு நீ வச்சிருக்க என்கிட்டதான் இருக்கு. உடைஞ்சு வரு. இந்த கண்ணாடிக்கு இவ்வளவு பெரிய நாட்டா உடஞ்சிருக்கு. இம்புட்டோண்டு கண்ணாடி உடஞ்சிருக்கு. கலவரமாடா. கொஞ்ச நேரத்துல டீக்கடை ஆக்கி இந்த ஊரை போர்க்களமா ஆக்கிட்டாங்களே. பெரிய ஒரு கொஞ்ச நேரத்துல பெரிய ஒரு பஞ்சாயத்தே வச்சுட்டானுங்க 2 கவர்மெண்ட் பஸ்காரங்க. ஒரு 150 ரூபா கண்ணாடி உடஞ்சதுக்கு சைடு மிரருக்கு எவ்வளவு டிராபிக் பண்ணிருக்காங்க. சைடு மிரருக்கு உடஞ்சதுக்கு ஏற்கனவே நாங்க நோம்பு வச்சுட்டு வெயில்ல போக முடியாம போயிட்டு இருக்கோம். எவ்வளவு டிராபிக் பாருங்க. ஒரு 150 ரூபா கண்ணாடிக்காண்டி இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சு எல்லாரையும் பப்ளிக் டென்ஷன் ஆக்கி விட்டு எடுக்கிறானுங்க. அது வந்து அந்த கவர்மெண்ட் பஸ் டிரைவர் வந்து இன்னொரு பஸ் கண்ணாடி உடைக்கிறாரு. என் கண்ணாடி நீ உடைச்சல, உன் கண்ணாடி நான் உடைக்கிறேன் அப்படின்ட்டு போட்டு வளைச்சிட்டு இருக்காரு. ஆனா உடைக்க முடியல அவரால. ஒரு வழியா பேசி கீசி அவரை அனுப்பி விட்டேன். யாரு நீனு? ஏண்டா வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லு. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. ஆயமுறா. ஏய் நான் சொன்னல எடுங்க வண்டி எடுங்க. வண்டியில எவன்டா மூத்தத்துல கட்டுறோம். கைஸ் ஒரு லாரி வந்து ஓட்டல் நின்றதுனால இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க லாரி நின்றதுனால சைடு போட்டதுல அவங்க டைரக்டா வரும்போது கண்ணாடி இடிச்சுட்டு இந்தாண்ட வந்து நின்ட்டாங்க. சோ அதனால கொஞ்சம் வந்து தலைவர் சண்டை போட்டாலும் கண்ணாடி போட்டு தான் சண்டை போடுவார். உள்ளதுக்கு கண்ணாடி இறக்கவே இல்லை பஸ் கண்டக்டர். உடனே எல்லாரும் எடுத்து வீடியோ எடுத்து விளாக் மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மட்டும் எடுக்கலையா? நம்ம வந்து விளாக் எடுக்கிறோம், அவங்க எடுத்து ஃபேஸ்புக்ல போடுவாங்க. ரைட்டு. சரி ஓகே गाइस. கொஞ்ச நேரத்துல பல பிரச்சனைகள்லாம் தாண்டி போனாதான் நம்மளுக்கு ஒரு ஆன்மீகம் என்ற ஒரு பலம் கிடைக்கும். 1 நேரம் கிடைத்தா பொட்டிகள்லே கிடைக்கும். இது சொல்லுவேன். சரி ஓகே, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல லொகேஷன் போயிடுவேன். போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டிப்பா. ஒரு வழியா கிட்ட வந்துட்டோம். லொகேஷன் வந்துட்டோம். இன்ஜினை இறக்கியாச்சு. இன்ஜினை இறக்கி இங்க பாருங்க, கையெல்லாம் ஃபுல்லா கறி. என்னடா பண்ண நீ அது கையை காமிக்கிற? இன்ஜினை இறக்கி கையெல்லாம் நாஸ்தி ஆகி போச்சு. பத்தாதுக்குன்ட்டு அந்த வண்டிக்கு மாட்டுறதுக்கு 4 டயர் இங்க பாருங்க, பின்னாடி ஃபுல்லா டயர். கார் மாரியே இல்லை, இது லோடு வண்டி மாரி ஆயிடுச்சு. ஃபுல்லா டயரை ஏற்றி இப்போ வந்து கார் நிக்கிற லொகேஷனுக்கு வந்து நம்மளை போக சொல்லியிருக்காங்க. அந்த லொகேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஏற்கனவே பாதி செமினா இதுலயே போயிடுச்சு. இப்ப அங்க போயிட்டு அந்த வண்டியில டயரை கழட்டி மாட்டுறதுக்கு ஃபுல் செமினா அதுல போயிடும். அதுக்கப்புறம் சொங்கிதான் கரெக்டா நோம்பு தோறதெல்லாம் போகும் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது படையே போயிடலாம். துணிவே துணை. என்ன காருக்கு பின்னாடி இருக்கிறத சொல்றியா? இறைவன் எப்பயுமே எங்க கூடவே இருப்போம். அதனால வந்து நல்லதே நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓகே गाइस, இந்த வீடியோல பைசல் நீங்க காமிக்கவே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. இறங்கணும்னு ஃபுல்லா பைசல் தான். வண்டி ரிவ்யூ பண்றதே அவன் தான். எப்படி பண்றான்னு மட்டும் பாருங்க. ஹாய் गाइस, இதான் வண்டி, இதான் ஸ்கிராப் வண்டி அப்படின்னு முடிச்சிருவோம். அவ்வளவுதான். இனிமே உங்களோட அட்மின் தான் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்க போறாரு. என்னடா பண்ண गाइस, இப்ப நாங்க லொகேஷன் வந்தாச்சு. இந்த கார் அங்க நிக்குது. தெரிஞ்சா காரு இப்போ அந்த நிக்குது. இதுதான் நம்ம எடுக்க வந்த கார். இண்டிகா. இது ஆள் இல்ல, பல வருஷமா நின்றதுனால 4 ஸ்டெப்னி எடுத்து வந்திருக்கோம். உங்களுக்கு தானே? அதான் அப்பா தான் எடுக்க வர சொல்லுங்க. கால் பண்ணுங்க அப்பாக்கு. அதான் பேசலாம், இப்பதான் பேசலாம். 4 ஸ்டெப்னி மாற்றி எடுத்துருக்கோம். இந்த கார்ல எடுத்து வந்திருக்கோம் ஸ்டெப்னி. இந்த கார்ல இந்த 4 காருக்கு உள்ள ஸ்டெப்னி இதுல போட்டாகணும். போட்டாதான் ட்ரோ பண்ண முடியும் காரு. இதெல்லாம் ட்ரோ பண்ண முடியாது. மசூதியில இருக்கேன்னாங்க. வண்டி எடுக்க வந்துச்சு. டாடா இண்டிகோ பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா நின்றதுனால கார் இப்படி இருக்கு. கண்ணாடி பின்னாடி எல்லாம் உடஞ்சிருக்கு.
4 வீலு பூமியில தேஞ்சு போச்சு. கடைசியில நோம்பு வச்சுட்டு என்ன இப்படி வேலை வைக்கும். நம்ம அட்மின் வந்து நோம்பு வச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காப்ல. மெட்டீரியல் பாருங்க இப்படி இருக்கு. இது இல்லாம பின்னாடி வந்து கிளாஸ் உடஞ்சிருக்கு, உடஞ்சிருச்சு. டிக்கியை ஓப்பன் பண்ணி தான் எடுக்கலாம்னு பார்த்தோம். ஸ்டெப்னியை பின்னாடி வெளியே உள்ள எடுக்க மாதிரி ஆயிடுச்சு. உங்க பேர் என்ன? ஆமா ஆமா, சின்னம்மாவா? பேர் என்ன? சங்கீதா. பங்குற வயசுல சங்கீதா. சின்னம்மாள். இங்கதான் பிறந்த ஊரு. இதை வச்சு என் கையில இது ஒரு இது பேசினா கேட்கும். இதுல பேசினா கேட்கும். அம்மா அப்படி பேசுங்க. நெய்வேலி, நெய்வேலி தெரியுமா? நெய்வேலி, நெய்வேலி. நீங்க இந்த ஊர் தானே? இது மைக். என்ன பேசுறீங்க? நீங்க தான் பேசுங்க. கைஸ், லோலியா டாடா இண்டிகா எடுத்தாச்சு ஸ்கிராப்புக்கு. பின்னாடி எல்லாம் பாருங்க, கண்ணாடி இல்ல. ஏய் ஃபைசல் ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் படி. இந்த காரை ஃபைசல் தான் டோப் பண்ணிட்டு வர போறான். இன்னும் சங்கிலி போடல. இந்த கார்ல நான் டோப் பண்ண போறேன். இன்னும் இருக்கிறதுக்குள்ளேயே ஊருக்கு போனோம். இப்பதான் சங்கிலியே போட்டிருக்கோம். எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிரும். நோன்பு வர திறக்கணும். நோன்பு திறக்க லேட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப முடியல. 4 டயர் ஃபுல்லா மாத்தி, இங்க பாருங்க 4 டயருமே ஃபுல்லா பஞ்சர் ஆகி நின்றுட்டு இருந்துச்சு. 4 டயருமே மாத்தி இப்பதான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஊருக்கு போனோம். இப்ப எங்களுக்கு பேசுறது டைம்ல நோம்பு திறக்கணும். ரூம் ஊருக்கு போய் ஆகணும். மயக்கமா இருக்கு. நம்ம ஊருக்கு போயிட்டு வீடியோ போட முடியுமான்னு தெரியல. ஊருக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். சரி பாய் பாய் பாய். இந்த ஷாப்புக்கு தான், ஒர்க் ஷாப்புக்கு தான் இந்த காரை சேல் பண்ணோம். போயிட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒர்க் ஷாப்பில் விட்டாச்சு. இப்போ இந்த காரில் நாங்கள் கிளம்பிடுவோம். A few moments later. ஹை காய்ஸ், ஒரேடியாக காரை வந்து டெலிவரி கொடுத்தாச்சு. எங்கே எடுத்தோமோ கொஞ்சம் தூரத்தில் சேர்த்து தொப்பில் டெலிவரி கொடுத்து வந்தாச்சு. நம்ம டெலிவரி கொடுத்த கார் வந்து டாடா இண்டிகா. டாடா இண்டிகா தானே? எப்படியோ கொடுத்தாச்சு. நம்ம எத்தனாவது கார் இப்போ எடுத்தது? 20. 20வது காரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 21வது காரு என்னன்னு தெரியாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பேர் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம 21வது காரு என்னவோ இருக்குன்ட்டு கெஸ்ஸிங்கில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் கிளம்புறோம். இதுக்கப்புறம் 21வது காரில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் ஆட்டோ பாக்ஸ். மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ மறக்காம ஃபுல்லாக பாருங்க. Yeah.